ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு செங்கனி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதுதான் செங்கனி மீன். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, நடுத்தர சைஸில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செங்கனி மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். முழு மீனாக தான் போட போகிறோம். அவ்வளோக்கு தான் சைஸில் இருக்கும், போட்டால் சுவையாக இருக்கும். இப்போ குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து 1.5 kg மீன். நான் வந்து நல்லா நிறைய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி அது மாதிரி 4 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம். மாங்காய் போட்டு தான் நாங்கள் மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஸோ ஒரு மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து உப்பு, அப்புறம் வந்து அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். பால் ஊற்றுவோம். புளி வந்து அதாவது ஒரு எலும்பிச்சம்பழம் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆனதோட நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அப்புறம் இது வந்து மிளகு, சோம்பு, சீரகத்தூள், அதாவது மிளகு, சோம்பு, சீரகம் 3 சம அளவில் எடுத்து அரைச்சி வச்ச தூள் இது. அந்த தூளையும் போட்டால் குழம்புல நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ ஆயில் கொதி வந்ததோட நம்ம 2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு 3 போட்டுருங்க. போட்டு இது நல்லா பொரியட்டும். நம்ம வந்து தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துடலாம். தக்காளியை முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. வெங்காயத்தை பொறுத்த மட்டும் மீன் குழம்புக்கு இது மாதிரி நல்லா உருண்டை நறுக்கி போட்டால் நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. முதல்ல நம்ம புளிக்குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே சின்ன வெங்காயமே போடுங்க, பெரிய வெங்காயம் வேணாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதோட நம்ம அடுத்து மல்லித்தலையை சேர்த்துடலாம். நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்குவோம். இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் நான் 2 டீஸ்பூன் போடுறேன். அடுத்து மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். கார சாரமாக வேணும்னா நீங்கள் வந்து கூடுதலாக போட்டுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே மிளகாய் வேறு 5 மிளகாய் சேர்த்ததுனால 2 டீஸ்பூன் தான் போடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து 2 டீஸ்பூன். நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதுக்கடையில் நம்ம புளியை கரைச்சிக்கிடலாம். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதாவது குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றி புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம புளி தண்ணியை சேர்த்துடலாம். குழம்பு வேணுங்கிற அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்துருங்க. இப்போ மல்லித்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன். நான் 3 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் சேர்த்ததோட இப்போ வந்து மிளகு, சீரக, சோம்பு தூள் அதுவும் நான் 2 டீஸ்பூன் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். நீங்கள் மூடி வைங்க, மசாலா வாடெல்லாம் போயிட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். மல்லித்தூள் வாடையெல்லாம் போயிருக்கும். நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம வந்து மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். செங்கனி மீன் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் வந்து முள்ளெல்லாம் வந்து மைல்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக கூட இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சிறுசாகவும் இருக்காது, நடுத்தரமாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் மீனை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி போடுறோம். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்துடலாம். மீனை போட்டதோட வந்து குழம்பு ரொம்ப நேரம்லாம் கொதிக்கவே தேவை கிடையாது, 4 to 5 நிமிஷம் போதும். இப்போ நான் மீன் போட்டதோட நான் நறுக்கி வச்சுருக்க மாங்காய் துண்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போடுறேன். மாங்காய் துண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் போடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், 2 சேர்த்து மீன் உடஞ்சிடாமல் கரண்டி வச்சு இது மாதிரி கலக்கி விட்ருங்க. இப்போ மூடி வைங்க. 4 to 5 நிமிஷத்தில் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்திருக்கும். 4 to 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன்களை எடுத்து பார்க்கலாம். ஓகே, நமக்கு மீன் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். மீன் வந்து வெந்துருச்சு. நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து இதோட சேர்த்துற வேண்டியது தான். தேங்காய் பால் ஊற்றினா குழம்பு வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும். சில பேர் தேங்காவை அரைச்சி ஊற்றுவாங்க. அதை விட பால் ஊற்றுறது தான் பெஸ்ட்டு. அரைச்சி ஊற்றினா அதோட சக்கைகளும் சேர்ந்துக்கிட்டு குழம்பு நல்லா இருக்காது. தேங்காய் பாலே ஊற்றுங்க. அவ்வளோதான். தேங்காய் பால் ஊற்றுனதோட ஒரு கொதி வந்தால் போதும். நம்ம வந்து குழம்பு ரெடி. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். ஓகே, ஒரு கொதி வந்துருச்சு. பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. நமக்கு சூப்பரான
செங்கனி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரசாரமாக பார்க்கறதுக்கே சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஃபைனலாக மேலே கோரியண்டர் லீவ்ஸ் கறி லீவ்ஸ் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.